வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். இங்கிலாந்து இசை பயணம் தனது சிம்போனிக் இசை பயணத்தின் ஆரம்பம் மட்டுமே என்று இளையராஜா அறிவித்தார். புகழ்பெற்ற இசையமைப்பாளர் தனது இசையை செப்டம்பரில் பாரிஸ் மற்றும் அக்டோபர் 6ஆம் தேதி துபாய் உட்பட 13 நாடுகளுக்கு எடுத்துச் செல்ல உள்ளார். தனது வயதை பற்றி சிந்தித்து இளையராஜா எந்த வழக்கமான அளவுகோலுக்கும் அப்பாற்பட்டவர் என்றும் தனது ஆர்வமும் அர்ப்பணிப்பும் தொடர்ந்து தன்னை முன்னோக்கி செலுத்துகிறது என்றும் வலியுறுத்தினார். பண்ணைபுரத்தில் தனது தாழ்மையான தொடக்கத்தை நினைவு கூர்ந்த இளையராஜா தனது சொந்த முயற்சிகளால் மட்டுமே சர்வதேச பாராட்டுக்கு அவர் உயர்ந்ததை பற்றி பேசினார். இளைஞர்கள் அவரது பயணத்திலிருந்து உத்வேகம் பெற்று தங்கள் சொந்த துறைகளில் சிறந்து விளங்க பாடுபடுவார்கள், இது நாட்டை பெருமைப்படுத்தும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அவரது செய்தி அடுத்த தலைமுறையினர் சவால்களை வென்று மகத்துவத்தை அடைய ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டது. அவர் தமிழகம் திரும்பியதும் விமான நிலையத்தில் இளையராஜாவுக்கு அன்பான மற்றும் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மாநில அரசின் சார்பாக அவரை வரவேற்றார். அதே நேரத்தில் பாஜக மற்றும் விசிக நிர்வாகிகள் மற்றும் எண்ணற்ற ரசிகர்கள் தங்கள் பாராட்டையும் மரியாதையையும் காட்ட கூடினர். தமிழக மக்களின் அசைக்க முடியாத அன்புக்கும் ஆதரவிற்கும் நன்றி தெரிவித்த இளையராஜா லண்டனுக்கு அன்பான முறையில் அனுப்பப்பட்டது தன்னை சிறப்பாக இசைக்க தூண்டியதாக கூறினார். லண்டனில் தனது இசை நிகழ்ச்சியை பற்றி நினைவு கூர்ந்த இசைக்கலைஞர் 4 அசைவுகளை கொண்ட தனது சிம்பொனி பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்ததாகவும் அவர்களால் தங்கள் உற்சாகத்தை அடக்க முடியவில்லை என்றும் பகிர்ந்து கொண்டார். சிம்பொனி முடியும் வரை கைதட்டாமல் இருப்பது பாரம்பரியம் என்றாலும் ஒவ்வொரு அசைவின் முடிவிலும் கூட்டம் கைதட்டலில் வெடித்தது. தனது ரசிகர்களின் இத்தகைய உற்சாகம் இந்த அனுபவத்தை உண்மையிலேயே சிறப்பானதாகவும் மறக்க முடியாததாகவும் மாற்றியதாக இளையராஜா குறிப்பிட்டார். 80 இசைக்கலைஞர்கள் சரியான இணக்கத்துடன் இசைக்கும் நேரடி நிகழ்ச்சியின் சாரத்தை டிஜிட்டல் பதிப்புகள் படம் பிடிக்க தவறிவிடுவதால் இணைய பதிவிறக்கங்கள் மூலம் தனது சிம்பொனியை கேட்பதை தவிர்க்குமாறும் இளையராஜா மக்களை வலியுறுத்தினார். நேரடி இசை நிகழ்ச்சிகளின் மாயாஜாலத்தை அனுபவிக்க இசை ஆர்வலர்களை ஊக்குவித்தார். பெரும்பாலும் தனக்கு கூறப்படும் இசையின் கடவுள் என்ற பட்டத்தை பணிவுடன் நிராகரித்த அவர் தன்னை ஒரு சாதாரண மனிதனாகவே பார்க்கிறேன், அழகான இசையை உருவாக்க தொடர்ந்து பாடுபடுகிறேன் என்று குறிப்பிட்டார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.